டிஎன்பிஎஸ்சி தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தருணம் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா 6th தமிழ் இயல் 7. இயல் 7ல் நாடு, சமூகம், அரசு, நிர்வாகம், இதில் பாரதம் அன்றைய நாற்றாங்கால், தமிழ்நாட்டில் காந்தி, வேலு நாச்சியார், இந்த பாடங்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 4 வகை சொற்கள் அப்படிங்கிறது இலக்கண பாடம். இது இலக்கண வகுப்பை பற்றி நம்ம டீட்டெயில்டாக ஒவ்வொன்றா எடுப்போம். அப்போ இதை பற்றி டீட்டெயிலாக படிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாடத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன், ஒரு விளக்கம் கொடுத்துடலாம்னு இருக்கேன். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இந்த வீடியோ பார்த்துட்டு சொன்னார், நீங்கள் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிக்கிட்டே வாங்க, ஃபுல்லாகவே வரி வரியாக நடத்த வேணாம் அப்படின்னாங்க. அவங்க சொன்னது நான் இப்போ அது ஏற்றுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இப்போ 2024 நடந்த குரூப் 2, குரூப் 4 எக்ஸாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், தமிழ் எந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ஜிஎஸ்சில் எந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். 2022, 19, அதாவது 2022 வரையுமே தமிழ் ஓரளவுக்கு மேலோட்டமாக முக்கியமான பாயிண்ட்ஸ் படித்தா கூட நீங்கள் 100க்கு 90 போட்டுற முடியும். அந்த மாதிரி தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது ஓல்டு புக் அண்ட் நியூ புக், இது ரெண்டுமே. ஆனால் இப்போ 2024 பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழ் நியூ புக், ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழ், ஓல்டு 11th 12th நீங்கள் எதை படிச்சிருந்தாலுமே சரி, நீங்கள் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் படிச்சிருந்தீங்கன்னா ஒரு 80 to 85க்குள்ளே தொடரலாம். அதிகபட்சம் நான் சொல்கிறது 80 to 85 தான் தொட முடியும். நீங்கள் டெப்த்தாக போய் படித்தா மட்டும்தான் 90+ எடுக்க முடியும். சரிங்களா? இன்றைக்கி சூழ்நிலை அப்படி தான். அதனால தான் பாடத்தை எடுக்கிறப்பயே நுழைமுன் பகுதியுமாகட்டும், அல்லது புக் பேக் பின்னாடி இருக்கக்கூடிய மொழியை ஆள்வோம், தெரிந்து கொள்வோம், இதை பற்றி புக் பேக் கொஷினில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள், இது எல்லாமே பார்க்குறதுக்கு காரணம் என்னன்னா, டீட்டெயில்டாகவே பார்த்துக்குறோம். ஏன் அப்படின்னா, நம்ம மார்க் எடுத்தாகணும். நம்மளுக்கு தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ் தான் நம்ம கட் ஆஃப் தீர்மானிக்க போகுது. தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் வரி வரியாக எடுக்கிறோம். அதேமாதிரி படித்தா தான் எதுன்னு தெரியும். காரணம், கூற்று, இதெல்லாம் கேட்குறாங்க இல்லைங்களா? அதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம டீட்டெயிலாக படிக்கிறப்ப மட்டும்தான் அந்த மாதிரியான கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் வரி வரியாக எடுக்கிறேன். சில பாடங்கள் வரி வரியாக எடுக்கிறதுல இது ஒரு தடவை படிச்சிங்க அப்படின்னு சொல்கிறேன். அதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் அதில் இருக்காது. வரி வரியாக படிச்சிருந்தாலும் அதில் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழல் இல்லாத பாடமாக அது இருக்கும். சரிங்களா? அதனால தான் அது அப்படியே விட்டுறது. மற்றபடி 90% எல்லா பாடங்களையும் முக்கியமான பாயிண்ட்ஸு வரி வரியாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாம் முக்கியமாக சொல்லிட்டு தான் நான் போகிறேன். அதனால் இப்படி பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் சரி, இந்த மெத்தட்லேயே நீங்கள் எந்த வீடியோவாக இருந்தாலும் பாருங்கள். எந்த வீடியோவாக இருந்தாலும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் படிங்க. உங்களுக்கு உண்மையிலுமே நல்லா ஞாபகம் வரும். உங்களுக்கு எதுவும் ஒரு சுமையாகவே இருக்காது. சரிங்களா? அதனால் இப்படி படித்தா மட்டும்தான் நம்ம அதிக மார்க் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது தமிழில். சரிங்களா? அதனால தான் இப்படி நடத்துகிறேன். விருப்பமானவங்க நீங்கள் இப்படி இது மாதிரி பாருங்கள். அல்லது ஓரளவுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன் அப்படிங்கிறீங்க, இதை பற்றி பெருசாக அழட்டிக்க வேணாம். நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிட்டு வேறு வீடியோ கூட நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? சரி, அதை தான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். சரி, வாங்க இன்றைக்கி பாடத்துக்குள்ளே போகலாம். இயல் 7, பாரதம் அன்றைய நாற்றாங்கால். நமது நாடு வளம் பொருந்தியது. இங்கு இயற்கை வளங்கள் மட்டுமன்றி இலக்கிய வளங்களும் மிகுந்துள்ளன. வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்டது நமது நாடு. இமயம் முதல் குமரி வரை வாழும் இந்தியர்கள் அனைவரும் உணவு, உடை, மொழி, நாகரிகம் ஆகியவற்றால் வேறுபட்டு இருந்தாலும் உணர்வால் ஒன்றுபட்டவர்களே. தேசிய ஒருமைப்பாட்டை போற்றும் பாடலை அறிவோம் வாருங்கள். இங்கே பாருங்கள், பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை. மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரிக்கரையில் எதிரொலிக்க, கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க, கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும், மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும். புல்வெளி எல்லாம் பூக்காடாயி புன்னகை செய்த பொற்காலம்,
கல்லைக்கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம். அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசிதீர அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. தாராபாரதியார் எழுதியிருக்காருங்க. ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாடம். நல்லா கவனமாக படிச்சிங்க. இதிலிருந்து கேள்விகள் வர நிறைய வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? சொல்லும் பொருளும். மெய், உண்மை, தேசம், நாடு. பாருங்கள், பாடலின் பொருள் கொடுத்துருக்காங்க. பூமியின் கிழக்கு வாசலாக திகழும் நமது இந்திய நாடு பல புதுமைகளை செய்த நாடு. திருக்குறள் நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குகின்றது. உண்மைகளை போற்றும் இந்திய தாய்க்கு மெய்யுணர்வே மேலாடையாக விளங்குகிறது. காளிதாசர் இயற்றிய இனிமையான பாடல்கள் காவிரி கரை வரை எதிரொலிக்கின்றன. கம்பரின் அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு கங்கை ஆற்றின் அலைகள் இசையமைக்கின்றன. குமரி முனையாகிய கன்னியின் கூந்தலுக்காக காஷ்மீரத்து மலர்கள் மாலையாக தொடுக்கப்படுகின்றன. மேற்கே தோன்றும் நதிகள் கிழக்கு எல்லை வரை பாய்ந்து நன்மைகளை விளைவிக்கின்றன. புல்வெளிகள் எல்லாம் பூக்கள் மலர்ந்து பொற்காலமாக புன்னகை புரிகின்றன. கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் யாவும் காவிய கலைக்கூடமாக காட்சி தருகின்றன. அல்ல அல்ல குறையாத அமுத சுரபியாக அன்னை பாரத நாடு திகழ்கின்றது. நம் நாடு பிற நாட்டு மக்களின் பசியையும் போக்கி வருகின்றது. அறத்தின் ஊன்றுகோலாக காந்தியடிகளின் அகிம்சை என்னும் சிறிய கைத்தடி விளங்குகிறது. அடுத்து பாருங்க, நூல்வெளி. தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர். புதிய விடியல்கள், இதயங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் முதலானவை இவர் இயற்றிய நூல்களாகும். இப்பாடல் தாராபாரதியின் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நூல்வெளிங்க. நல்லா கவனமாக படிச்சிங்க. மேலும் இது வந்து தாராபாரதியை பற்றி ஓல்டு புக்லேயும் நிறையா கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பாருங்கள். அதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இப்போ அவர் ஊர் வந்து திருவண்ணாமலை குவளை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பிறந்திருப்பார். ஆசிரியராக இருந்திருப்பார். ராதாகிருஷ்ணன் ஆசிரியர் விருது பெற்ற ராதாகிருஷ்ணன் ஆகிய தாராபாரதி. அது ரொம்ப முக்கியம். அதுவும் பார்த்திங்க. அதே மாதிரி இவர் வந்து இன்னொரு சிகரம் அப்படிங்கிற இன்னொரு நூல் எழுதியிருக்காரு. இதில் பாருங்கள், கவி ஞாயிறு அப்படின்னா தாராபாரதி, கரெக்டுங்களா? இதில் ஒரு குழப்பக்கூடிய ஒரு கேள்வி என்ன எப்படி வரும்னா, கவிஞர் ஏறு யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கவிஞர் ஏறு அப்படின்னா வாணிதாசன். அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. கவிஞாயிறு தாராபாரதி, கவிஞர் ஏறு வாணிதாசன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஸ்டினில் திடீர்னு பாருங்கள், அப்படியே கேட்பாங்க கவிஞர் ஏறு யார் அப்படின்னு கொடுத்துட்டு தாராபாரதின்னு முதல் ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. டக்குன்னு வந்து நம்ம தாராபாரதியை டிக் பண்ணிட்டு போயிடக்கூடாது. பொறுமையாக படித்து பார்க்கணும். கவிஞர் ஏறுன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ அது யார்? வாணிதாசன் அப்படி கொடுத்துருப்பாங்க. அப்படின்னு டிக் பண்ணிக்கணும். அதே மாதிரி கவிஞாயிறுன்னு கொடுத்தாங்கன்னா வாணிதாசன் கொடுத்துருப்பாங்க, வாணிதாசன் டிக் பண்ணிடக்கூடாது. தாராபாரதி அப்படிங்கிறத படித்து நம்ம டிக் பண்ணி போடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப கவனம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் திருக்குறள். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவிரி கரை. கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம். நூலாடை நூல் கூட்டல் ஆடை. எதிர்கூட்டல் ஒலிக்க எதிரொலிக்க. அடுத்த படம் பாருங்க. தமிழ்நாட்டில் காந்தி. காந்தியடிகள் இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர் என்பதை நாடு நன்கு அறியும். பெண்கள் முன்னேற்றம், சமுதாய மறுமலர்ச்சி, தீண்டாமை ஒழிப்பு முதலியவற்றுக்காகவும் அவர் பாடுபட்டார். எளிமையை ஓர் அறமாக போற்றியவர். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. இந்தியாவில் அவர் காலடி படாத இடமே இல்லை. தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் காந்தியடிகள் கொண்ட பற்றினை காண்போம் வாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த ஒரு இமேஜ் கொடுத்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மதுரையில் உள்ள காந்தி அருங்காட்சியகம். இதுவும் நல்லா நம்ம கவனமாக பார்த்துக்கணும். இதிலிருந்து கூட டக்குன்னு கேட்டுருவாங்க, இந்த காந்தி அருங்காட்சியகம் உள்ள இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, சென்னை இந்த மாதிரி எதுவும் கொடுப்பாங்க. அதனால் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மதுரையில் உள்ள காந்தி அருங்காட்சியகம். ஆக இதுவும் நம்ம கவனமாக பார்க்கணும். இதெல்லாம் ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ். இதெல்லாம் நம்ம இப்படியும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? மதுரையில் வந்து காந்தி அருங்காட்சியகம் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிங்க. அடுத்து பாருங்கள். காந்தியடிகளுக்கு தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மக்கள் மீதும் மிகுந்த அன்பு உண்டு. அவர் பலமுறை தமிழ்நாட்டில் பயணம் செய்துள்ளார். அப்போது சுவையான பல நிகழ்வுகள் நடந்துள்ளன. அவற்றில் சிலவற்றை காணலாம். 1919 ஆண்டு பிப்ரவரி மாதம் காந்தியடிகள் முதன்முறையாக சென்னைக்கு வந்தார். அப்போது ஆங்கில அரசு ரவுலட் சட்டம் என்னும் கடுமையான சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருந்தது. அதனை எதிர்த்து பெரிய போராட்டத்தை நடத்த காந்தியடிகள் திட்டமிட்டார்.
அதை பற்றிய ஆலோசனை கூட்டம் ராஜாஜியின் வீட்டில் நடைபெற்றது. காந்தியடிகள் ஒரு மெத்தையில் அமர்ந்திருந்தார். அவருக்கு அருகில் ராஜாஜியும் மற்ற தலைவர்களும் நின்று கொண்டு இருந்தனர். ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அப்போது அங்கு வந்த பாரதியார் விரைந்து சென்று காந்தியடிகளின் அருகில் அமர்ந்தார். திரு காந்தி அவர்களே, நான் இன்று மாலை ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளேன். அதற்கு தாங்கள் தலைமை தாங்க முடியுமா என்று கேட்டார். இன்று எனக்கு வேறு பணி இருக்கிறது. உங்கள் பொதுக்கூட்டத்தை நாளை நடத்த முடியுமா என்று கேட்டார் காந்தியடிகள். அது முடியாது. திட்டமிட்டபடி கூட்டம் நடக்கும். தாங்கள் தொடங்கப் போகும் இயக்கத்துக்கு என் வாழ்த்துக்கள் என்று கூறி பாரதியார் நான் போய் வருகிறேன் என்று கூறி எழுந்து சென்று விட்டார். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேராகிராஃபுங்க, நல்லா படிச்சிங்க. அவர் சென்றதும் இவர் யார் என்று காந்தி வியப்புடன் கேட்டார். இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர், தமிழ்நாட்டின் சொத்து என்றார் ராஜாஜி. ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்க. இல்லை இல்லை, இவர் இந்திய நாட்டின் சொத்து, இவரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்றார் காந்தியடிகள். ரொம்ப ரொம்ப முக்கியமான லைனு. இந்த நிகழ்ச்சியின் மூலம் பாரதியார் பற்றிய காந்தியடிகளின் மதிப்பீட்டை அறியலாம். ஆயிரத்தி 1921 செப்டம்பர் மாதத்தில் காந்தியடிகள் தமிழ்நாட்டிற்கு வந்தார். அப்போது புகைவண்டியில் மதுரைக்கு சென்றார். செல்லும் வழியில் உழவர்கள் வயலில் வேலை செய்து கொண்டு இருப்பதை கண்டார். அவர்கள் இடுப்பில் ஒரு துண்டு மட்டுமே அணிந்திருந்தனர். அப்போது காந்தியடிகள் நீளமான வேட்டி, மேல் சட்டை, பெரிய தலைப்பாகை அணிவதை வழக்கமாக கொண்டிருந்தார். பெரும்பாலான இந்தியர்கள் போதிய உடைகள் இல்லாமல் இருக்கிறார்கள், தான் மட்டும் இவ்வளவு துணிகளை அணிவதா என்று சிந்தித்தார். அன்று முதல் வேட்டியும் துண்டு மட்டுமே அணியத் தொடங்கினார். அவரது தோற்றத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமை தமிழ்நாட்டுக்கு உண்டு. அந்த கோலத்திலேயே தம் வாழ்நாள் முழுவதும் இருந்தார். உலகம் போற்றிய எளிமை திருக்கோலம் இதுவாகும். காந்தியடிகள் ஒருமுறை காரைக்குடியை சுற்றியுள்ள ஊர்களில் சுற்றுப்பயணம் செய்தார். அப்போது கானாடு காத்தான் என்னும் ஊரில் ஒரு பணக்காரர் வீட்டில் தங்கியிருந்தார். அந்த வீடு மிகவும் ஆடம்பரமாக இருந்தது. வீட்டில் எங்கு பார்த்தாலும் வெளிநாட்டு அலங்கார பொருட்கள் நிறைந்திருந்தன. காந்தியடிகள் அந்த பணக்காரரிடம், உங்கள் வீட்டை வெளிநாட்டு பொருட்களால் அழகு செய்து இருக்கிறீர்கள். அதற்கு செலவு செய்த பணத்தில் 10ல் 1 பங்கு பணத்தை என்னிடம் கொடுத்தால் போதும், இதைவிட அழகாக செய்து விடுவேன் என்று கூறினார். பணக்காரர் தலை குனிந்தார். அந்த வீட்டுக்கு காந்தியடிகள் மறுமுறை வந்தபோது அங்கே வெளிநாட்டு பொருட்கள் ஒன்று கூட இல்லை. காந்தியடிகள் மகிழ்வுடன் அவரை பாராட்டினார். காந்தியடிகள் ஒருமுறை மதுரையில் தங்கியிருந்தார். மீனாட்சியம்மன் கோயிலுக்கு சென்று வரலாம் என்று தலைவர்கள் அவரை அழைத்தனர். அந்த கோயிலுக்குள் செல்ல எல்லா மக்களுக்கும் அனுமதி உண்டா என்று காந்தியடிகள் கேட்டார். அங்கு இருந்தவர்கள் இல்லை என்றனர். அப்படியானால் அங்கே வரமாட்டேன் என்று கூறிவிட்டார். பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கோயிலுக்குள் செல்ல அனைவருக்கும் உரிமை உண்டு என்று அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு மதுரைக்கு வந்தபோது தான் காந்தியடிகள் மீனாட்சியம்மன் கோயிலுக்குள் சென்றார். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்க, நல்லா படிச்சிங்க. இதே போன்ற நிகழ்ச்சி குற்றாலத்திலும் நடைபெற்றது. குற்றால அருவியில் நீராட அனைவருக்கும் உரிமை அளிக்கப்பட்டு இருந்தது. ஆனால் அருவிக்கு செல்லும் வழியில் ஒரு கோயில் இருந்தது. அதன் வழியாக செல்ல ஒரு சாரருக்கு தடை இருந்தது. எனவே அனைவரும் அருவியில் நீராட முடியாத நிலை இருந்தது. அதனை அறிந்த காந்தியடிகள் குற்றால அருவியில் நீராட மறுத்துவிட்டார். மனிதர்களிடம் உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது என்பதில் காந்தியடிகள் உறுதியாக இருந்ததை இதன் மூலம் அறிய முடிகிறது. காந்தியடிகள் தமக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பை பற்றி பலமுறை கூறியுள்ளார். தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் தமிழ் மொழியை கற்கத் தொடங்கியதாக கூறியுள்ளார். ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டுங்க. தென்னாப்பிரிக்காவில் இருக்கிறப்பே தமிழ் மொழியை கற்க ஆரம்பிச்சிட்டார். ஜி. போப் எழுதிய தமிழ் கையேடு தம்மை கவர்ந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். திருக்குறள் அவரை கவர்ந்த நூலாகும். 1937 சென்னையில் இலக்கிய மாநாடு ஒன்று நடைபெற்றது. அம்மாநாட்டுக்கு காந்தியடிகள் தலைமை வகித்தார். உ.வே. சாமிநாதர் வரவேற்பு குழு தலைவராக இருந்தார். உ.வே. சாமிநாதரின் உரையை கேட்ட காந்தியடிகள் மகிழ்ந்தார். இந்த பெரியவரின் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் எனும் ஆவல் உண்டாகிறது என்று கூறினார் காந்தியடிகள். ரொம்ப ரொம்ப முக்கியங்க, ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் இது, சரிங்களா? இந்நிகழ்வுகள் மூலம் ஏற்றத்தாழ்வு அற்ற சமுதாயம் வளர வேண்டும் என்னும் காந்தியடிகளின் உள்ள உறுதியை அறிந்து கொள்ளலாம். மேலும் அவர் தமிழ் மொழியில் மீது கொண்ட பற்றையும் அறிந்து கொள்ள முடிகிறது. சரியான விடையை தேர்ந்தெடுத்தெழுதுக. காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை. காந்தியடிகள் எந்த பெரியவரின் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார்? உ.வே.சா. இலக்கிய மாநாடு எங்க? சென்னை. தமிழ்நாட்டின் சொத்து யாரு? பாரதியார். குற்றாலம் அருவி. தமிழ் கையேடு ஜி. போப். அடுத்த படம் பாருங்க, வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் பொறுத்தவரை டிஎன்பிஎஸ்சியில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக், சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்.
ஒரு இயரில் இல்லைனா கூட இன்னொரு இயரில் கூட இவங்களை பற்றி டீட்டெயில்டாக கேட்டுறாங்க. அது ஜிஎஸ்சியில் கூட இவங்க வந்து கவர் ஆகுறாங்க. யூனிட் 8ல் வரும். அதனால் ரொம்ப நல்லா கவனமாக படிச்சிங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் என்னை பொறுத்தவரையும். வணிகம் செய்ய வந்த ஆங்கிலேயர் சிறிது சிறிதாக நமது நாட்டை கைப்பற்றி கொண்டனர். அவர்களை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர்கள் பலர். அவர்களுள் வெற்றி பெற்றவர்கள் சிலரே. வீரமும் அதனால் விளையும் வெற்றியும் போருக்கு முக்கியமானவை. சூழ்நிலைக்கேற்ப செயல்பட்டு பெறும் வெற்றியே சிறந்தது. விடுதலை போரில் ஆண்களுக்கு நிகராக செயல்பட்டு வெற்றி வாகை சூடிய பெண்களுள் ஒருவரை பற்றி அறிவோம் வாருங்கள். பாருங்க, ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலுநாச்சியார். தாய்மொழியாகிய தமிழ் மட்டும் அல்லாமல் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது ஆகிய மொழிகளையும் சிறப்பாக கற்றார். சிலம்பம், குதிரை ஏற்றம், வாள் பயிற்சி, வில் பயிற்சி ஆகியவற்றையும் முறையாக கற்றுக்கொண்டார். சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மணிந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார். காளையார் கோயிலில் நடைபெற்ற போரில் முத்துவடுகநாதர் ஆங்கில படையுடன் போரிட்டு வீரமரணம் அடைந்தார். ரொம்ப முக்கியங்க. இந்த காளையார் கோயில் போர் வந்து 1772 இந்த ஆண்டில் வந்து நடைபெற்றிருக்கும். சரிங்களா? வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கை மீட்க உறுதி பூண்டார். திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார். 8 ஆண்டுகளுக்கு பின் திண்டுக்கல் கோட்டையில் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது. கூட்டத்தின் நடுவே வீரமங்கை வேலுநாச்சியார் அமர்ந்திருந்தார். அவரை சுற்றி அமைச்சர் தாண்டவராயன், தளபதிகளாகிய பெரிய மருது, சின்ன மருது மற்றும் குறுநில மன்னர்கள் சிலர் இருந்தனர். நாம் சிவகங்கையை இழந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன. வேலுநாச்சியார் கவலை நிறைந்த குரலில் கூறினார். கவலைப்படாதீர்கள் அரசியாரே, நாம் சிவகங்கை மீட்கும் நேரம் நெருங்கிவிட்டது என்றார் அமைச்சர் தாண்டவராயன். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம், யார் என்னென்ன சொல்கிறாங்கன்னு நல்லா ஞாபகப்படுத்திட்டு வந்தீங்க. கூற்று காரணம் கொடுத்து இவங்க சொல்லியிருக்காங்க, இவங்க சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம யார் சொன்னாங்க அப்படிங்கிறத நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? இங்கே பாருங்கள், நாம் சிவகங்கையை இழந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன. வேலுநாச்சியார் கவலை நிறைந்த குரலில் கூறினார். சரிங்களா? இது வந்து வேலுநாச்சியார் கூறியிருக்காரு. கவலைப்படாதீர்கள் அரசியாரே, நாம் சிவகங்கை மீட்கும் நேரம் நெருங்கிவிட்டது என்றார் அமைச்சர் தாண்டவராயன். அந்த இனிய நாளைக்குத்தான் நானும் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றார் வேலுநாச்சியார். அப்போது வெளியே பெரும் ஆரவாரம் கேட்டது. மைசூரிலிருந்து ஐதர் அலி அனுப்பிய படை வந்துவிட்டது என நினைக்கிறேன் என்றார் வேலுநாச்சியார். அப்போது அறையின் வாயிலில் வீரன் ஒருவன் வந்து நின்றான். அரசியாருக்கு வணக்கம், மைசூரிலிருந்து 5000 குதிரைப்படை வீரர்கள் வந்துள்ளனர் என்றான். அப்படியா, மகிழ்ச்சி, அவர்களை ஓய்வெடுக்க சொல், நான் பிறகு வந்து பார்க்கிறேன் என்றார் வேலுநாச்சியார். வீரன் வெளியேறினான். ஐதர் அலி உறுதியாக படையை அனுப்புவார் என்று எனக்கு முன்பே தெரியும் அரசியாரே என்றார் அமைச்சர் தாண்டவராயன். எதனால் அப்படி சொல்கிறீர்கள்? நாம் இருவரும் ஐதர் அலியை சந்திக்க மைசூர் சென்றோம் அல்லவா? அப்போது தாங்கள் அவரிடம் உருது மொழியில் பேசினீர்கள். அப்போது அவர் முகத்தில் பெரிய மகிழ்ச்சி தோன்றியதை நான் கண்டேன் என்றார் தாண்டவராயன். நம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மை தந்திருக்கிறது என்றார் சின்ன மருது. ஆம், நமது வீரர்களுடன் ஐதர் அலியின் 5000 குதிரைப்படை வீரர்களும் சேர்ந்து விட்டனர். நாம் படையுடன் நாளை சிவகங்கையை மீட்க புறப்படலாம் அல்லவா என்றார் பெரிய மருது. என் கணவர் கொல்லப்பட்ட ஊர் காளையார் கோயில். எனவே நாம் முதலில் காளையார் கோயிலை கைப்பற்றுவோம், பிறகு சிவகங்கையை மீட்போம் என்றார் வேலுநாச்சியார். அனைவரும் அதனை ஏற்றுக்கொண்டனர். மறுநாள் காளையார் கோயில் நோக்கி வேலுநாச்சியார் படை புறப்பட்டது. ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருது சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலியும் தலைமையேற்றனர். ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பாருங்கள், என்ன அந்த கலர் வரிசை கொடுத்துலாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. காளையார் கோயிலில் வேலுநாச்சியாரின் படைக்கும் ஆங்கிலேயரின் படைக்கும் இடையே கடுமையான போர் நடைபெற்றது. இறுதியில் ஆங்கிலேயரின் படை தோற்று ஓடியது. அரசியார் அவர்களே, காளையார் கோயில் நம் கைக்கு வந்துவிட்டது. நாம் இப்போதே சிவகங்கை கோட்டையை தாக்கினால் ஆங்கிலேயரை விரட்டடித்து விடலாம் என்றார் பெரிய மருது. ரொம்ப முக்கியம். அவசரம் வேண்டாம், இப்போது சிவகங்கை கோட்டை கதவுகள் அடைபட்டிருக்கும். வரும் விஜயதசமி திருநாள் அன்று கதவுகள் திறக்கப்படும். அப்போது நமது படைகள் உள்ளே நுழையலாம் என்றார் வேலுநாச்சியார். அப்போது பெரிய காவல் இருக்குமே என்றார் சின்ன மருது. விஜயதசமி நாளில் கோட்டைக்குள் செல்வதற்கு பெண்களுக்கு மட்டும் அனுமதி உண்டு. நமது பெண்கள் பிரிவினர் கூடைகளில் பூக்கள், பழங்கள் ஆகியவற்றுடன் ஆயுதங்களை மறைத்துக்கொண்டு கோட்டைக்குள் செல்லட்டும். உள்ளே அவர்கள் தாக்குதலை தொடங்கியதும் நமது ஆண்கள் பிரிவினரும் கோட்டைக்குள் நுழைந்து தாக்கட்டும். ஆங்கிலேயரை விரட்டடித்து விடலாம் என்றார் வேலுநாச்சியார். அப்படியே செய்யலாம் அரசியாரே. இன்னும் ஒரு செய்தி, தாங்களை காட்டிக் கொடுக்குமாறு உடையாள் என்னும் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினார்களாம். அவள் மறுத்ததால் கொன்றுவிட்டார்களாம். அவளுக்கு நாம் உரிய முறையில் சிறப்பு செய்ய வேண்டும் என்றார் அமைச்சர் தாண்டவராயன். அவளுக்கு ஒரு நடுக்கல் நடுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அமைச்சரே. அவளது பெருமையை எல்லோரும் அறிந்து கொள்ளட்டும் என்றார் வேலுநாச்சியார். அப்படியே செய்வோம் என்றார் அமைச்சர். விஜயதசமிக்கு முதல் நாள் சிவகங்கை நோக்கி புறப்பட்டது படை. வழியில் உடையாளுக்காக நடப்பட்ட நடுக்கல் முன்பு குதிரையிலிருந்து இறங்கினார் வேலுநாச்சியார்.
தாம் வைத்திருந்த தாலியை எடுத்து அந்த நடுக்கல்லுக்கு காணிக்கையாக செலுத்தி வணங்கினார். அருகில் நின்ற வீரர்கள் உடையால் புகழ் ஓங்குக என்று முழக்கமிட்டனர். படை மறுநாள் காலை சிவகங்கையை அடைந்தது. அரசியாரே, நான் நமது பெண்கள் படைப்பிரிவுடன் மாறுவிடத்தில் உள்ளே செல்கிறேன். உள்ளே சென்றதும் அங்குள்ள ஆயுத கிடங்குக்கு எப்படியாவது தீ வைத்து விடுகிறேன். தீ எறிவது தெரிந்ததும் நம் படை உள்ளே நுழையட்டும் என்று கூறினாள் குயிலி. அப்படியே ஆகட்டும் என்றார் வேலுநாச்சியார். குயிலியும் பெண்கள் படையினரும் கோட்டைக்குள் சென்றனர். சிறிது நேரத்தில் கோட்டைக்குள் பெரும் கூச்சல் இருந்தது. உள்ளே உயரமாக தீ எறிவது தெரிந்தது. நமது படை உள்ளே நுழையட்டும் என்று ஆணையிட்டார் வேலுநாச்சியார். படை வீரர்கள் கோட்டைக்குள் பாய்ந்து சென்றனர். ஆங்கிலேயரின் படையுடன் கடுமையாக போரிட்டனர். இறுதியில் ஆங்கிலேய படை தோல்வியடைந்து கோட்டையை விட்டு ஓடியது. வெற்றி வெற்றி என்று முழக்கமிட்டனர் வீரர்கள். இந்த வெற்றிக்கு காரணமான குயிலி எங்கே என்று கேட்டார் வேலுநாச்சியார். குயிலி தன் உடலில் தீ வைத்து கொண்டு ஆயுத கிடங்குக்குள் குதித்து விட்டாள் என வீரர்கள் கூறினார்கள். குயிலி தன் உயிரை தந்து நம் நாட்டை மீட்டு கொடுத்திருக்கிறார். அவளது துணிவுக்கும் தியாகத்திற்கும் வீரத்திற்கும் தலைவணங்குகிறேன் என்று உணர்ச்சி பெருக்கோடு கூறினார் வேலுநாச்சியார். வேலுநாச்சியாரின் வீரம், மருது சகோதரர்களின் ஆற்றல், ஐதர் அலியின் உதவி ஆகியவற்றோடு குயிலியின் தியாகம் இணைந்ததால் சிவகங்கை மீட்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடமும் கூட. நல்லா கவனமாக படிச்சிங்க. அதே மாதிரி இந்த பாக்ஸ் நல்லா கவனமாக பார்த்துங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். தெரிந்து கொள்வோம். வேலுநாச்சியாரின் காலம் பாருங்கள், 1730 to 1796. வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. இதை வச்சு தான் சொல்கிறோம் காளையார் கோவில் போர் வந்து ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்னால்னா 1772 அப்படிங்கிறது. ஜான்சிராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலுநாச்சியார். ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எல்லாம் கவனமாக படிச்சுங்க. அடுத்து பாருங்கள், அகர வரிசைப்படுத்துக. பாருங்கள், அகர வரிசை ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நம்ம சால்வ் பண்ணலாம். பழங்கள், பழங்கள், அதுக்கடுத்தது பாரதம், பாரதம் அடுத்தது பின்னிரவு, பீலி, புதுமை, பூமி, பெண்கள், பேருந்து, பையன், பொதுக்கூட்டம், போக்குவரத்து. சரிங்களா? சரி, ரைட். நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. தவறாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சரியானது எதுன்னு பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் தவறாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, சரியாக தான் இருக்கும். நீங்கள் செக் பண்ணிக்கங்க. இங்கே பாருங்கள், கட்டங்களில் உள்ள சொற்களை கொண்டு தொடர்கள் உருவாக்குக. பாரி வீட்டுக்கு வந்தான். எழிலி வீட்டுக்கு வந்தாள். மாணவர்கள் வீட்டுக்கு வந்தார்கள். மாடு வீட்டுக்கு வந்தது. மாடுகள் வீட்டுக்கு வந்தன. கலைச்சொல் அறிவோம். நாட்டுப்பட்டு பேட்ரியாடிசம், கலைக்கூடம் ஆர்ட் கேலரி, இலக்கியம் லிட்ரேச்சர், மெய்யுணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த கலைச்சொல்லை நல்லா கவனமாக பார்த்துங்க. குறைஞ்சபட்சம் ஒரு கேள்வி, அதிகபட்சம் 2 அல்லது 3 கேட்குறாங்க. நல்லா படிச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லெசன் நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நல்லா படிங்க, கவனமாக படிங்க, ஆழ்ந்து படிங்க. நான் எப்பயும் சொல்கிறது தான், கன்சிஸ்டன்சியாக படிங்க. தொடர்ச்சியாக படிச்சுட்டே வாங்க. அப்போ தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண ஒரு டார்கெட் இருக்கும் இல்லைங்களா, அந்த டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அல்லது வந்து ஏதோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க, ஒரு ஷெடியூல் ஒன்று போட்டு வச்சுருப்பீங்க. அந்த ஷெடியூலில் இந்த நாளில் எதுவும் முடிக்கணும்னு சொல்லி வச்சுருப்பீங்களா, அதெல்லாம் வந்து அந்த டைமுக்குள்ளே முடிக்க முடியும். இன்கேஸ் பிரேக் ஆச்சுன்னா கூட எந்த இடத்துல விட்டீங்களோ அதிலிருந்து கண்டினியூவாக தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. விட்டுறவே விட்டுறாதீங்க. அந்த தொடர்ந்து படிக்கிறத மட்டும் நிறுத்தவே நிறுத்தாதீங்க. எப்படியா ஒன்று கஷ்டப்பட்டுனாச்சும், இப்போ 2 ஹவர் படிக்க வேண்டியது இருக்குதா, அன்றைக்கி இந்த சூழ்நிலை படிக்க முடியல, வீட்டில் வேலைக்கு போகிறோம், குழந்தைகளை பார்க்குறோம், ஏதோ ஒன்று அல்லது ஒரு பார்ட் டைம் ஜாப் போய் ஆகணும், நம்ம சூழ்நிலை அப்படி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை பார்த்துட்டு 2 ஹவர் படிக்க வேண்டியது அட்லீஸ்ட்டு வேலையின் காரணமாக இருந்துச்சுன்னா ஒரு 1 ஹவர்னாச்சும் படிங்க. அதனால் படிக்காமல் மட்டும் எக்காரணத்தை கொண்டும் இருந்துடாதீங்க. நம்மளுக்கு வந்து வெயிட்டேஜ் அதிகமாக வரதே வந்து தமிழ் அண்ட் மேக்ஸில். அதனால் தமிழில் எக்காரணத்தை கொண்டும் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க.
முக்கியமான பாயிண்ட் மட்டும் தான் படிக்கிறேன் அப்படின்னு முக்கியமானதை மட்டும் நோட் பண்ணிட்டு போகாதீங்க. முக்கியமானதை நோட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு 80-85 தான் எடுக்க முடியும். 80-85 எடுத்தால் நம்ம வந்து கட் ஆஃப் ரீச் பண்ணி வேலைக்கு போக முடியாது குரூப் 4ல். சரிங்களா? அதனால் வரி வரியாக அட்டை டு அட்டை நல்லா கம்ப்ளீட்டாக படிச்சுக்கணும். அதுவும் இனிமேல் வரக்கூடிய இப்போ 2025 குரூப் 4 வருது அப்படின்னா அந்த குரூப் 4க்கு நீங்கள் படிக்கிறது வந்து நியூ 6th to 12th, ஓல்டு 6th to 12th, சிறப்பு தமிழ் 11th 12th ஓல்டு சிறப்பு தமிழ், இதெல்லாம் கம்பல்சரி படித்தாலும் 2012லேருந்து நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி வரையும் நடக்கக்கூடிய எக்ஸாமில் இருக்கக்கூடிய தமிழ் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தாகணும் ப்ரீவியஸ் இயர்ஸ். சரிங்களா? இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நல்லா தேறிட்டிங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் தொடர்ந்து போட்டுக்கிட்டே வாங்க. டெஸ்ட் பேட்ச் கண்டினியூவாக அட்டன் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் டெஸ்ட்டு எழுதுறது வந்து ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? நீங்கள் உங்களுக்குள்ளார போகிற இன்புட் வந்து அது டெஸ்ட் பேட்சில் போட்டு எழுதி பார்த்து அதை ஒரு பயனுள்ளதாக மாற்றிக்கிங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. சரிங்களா? அப்போ தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை நல்லா ஃபாலோ பண்ணிக்கிங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் வெற்றி வந்து உங்களை நோக்கி வரும். சரிங்களா? வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.